ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் இரவில் கடும் பனியில் படுத்து உறங்கிய மாணவர்களும் பொதுமக்களும் இன்று 4வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். பெரம்பலூர் அருகே அரசலூர் அன்னமங்கலம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வாடிவாசலை பீட்டா தடுத்து நிறுத்துவது போலவும் அரங்கு அமைத்து ஒரு காலை கொம்பால் குத்தி கிழித்து பீட்டாவை தூக்கி எறிவது போலவும் காட்சிகளை வடிவமைத்துள்ளனர். இந்த நூதன நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய போராட்டக்காரர்கள் காளைகளை அவிழ்த்தும் விரட்டினர். பீட்டாவுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இரவில் கடும் பனியில் படுத்து உறங்கிய மாணவர்கள் இன்று 4வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு தடை நீடித்தால் சர்வதேச நீதிமன்றத்தில் முறையிடப் போவதாகவும் போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். எங்களுடைய நேச்சர் ஜஸ்டிஸுக்கு முரணான செயல் ஏதேனும் ஏற்பட்டால் நாங்கள் வேல்டு கோட்டில் கதவை தட்டுவதற்காகவும் தயாராகின்றோம். எங்களுடைய தமிழ் மண், எங்களுடைய தமிழ் உயிர் மூச்சு, எங்கள் தமிழ் மக்களுடைய வீரத்தை எந்த நாட்டிற்கும் எவருக்கும் அடகு வைக்க முடியாது என்பதை நான் இந்த கருத்துக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். திருவாரூர் நகராட்சி அலுவலகம் முன்பு இரவில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் களத்தில் இருக்கும் மாணவர்களும் இளைஞர்களும் இன்று போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பழைய நகராட்சி அலுவலகம் அருகே பாலத்துக்கு அடியில் திரண்டுள்ள மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் இரவில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று ஓசூர் மூக்கண்டப்பள்ளியில் சிறு குறு தொழில் நிறுவன ஊழியர்கள் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சேலம் மாவட்டம் எலம்பிள்ளையில் பீட்டாவை பாடை கட்டி தூக்கிச் சென்ற மாணவர்கள், பொதுமக்கள் அதனை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று மகுடஞ்சாவடியில் காளை ஒன்று தன்னை காப்பாற்றக் கோரி காவல்துறை நிலையத்தில் மனு கொடுக்கும் நூதன போராட்டத்தை மாணவர்கள் நடத்தியிருக்கின்றனர். சேலம் மாவட்டம் இடைப்பாடி எட்டிக்குட்டை அருகே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய மாணவர்கள் 70 மாடுகளை கேரளாவுக்கு ஏற்றிச் சென்ற 3 லாரிகளை சிறைப்பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் குவைத் நாட்டில் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். திண்டுக்கல்லில் இரவில் கடும் குளிரில் படுத்து உறங்கிய மாணவர்கள் இன்று 5வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என முழக்கமிட்டனர். சென்னையை அடுத்த தாம்பரம் முடிச்சூரில் குடியிருப்பு வாசிகள் நடத்திய போராட்டத்தில் விழிப்புணர்வு நாடகம் நடத்தி காண்பிக்கப்பட்டது. சென்னை வேளச்சேரியை அடுத்த பள்ளிக்கரணையில் ஐடி ஊழியர்கள் சாலையோரம் நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து பீட்டாவை தடை செய்யுமாறு அவர்கள் முழக்கமிட்டனர். விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் கொட்டும் மழையில் போராடி வரும் ஏராளமான மாணவர்கள் வாடிவாசல் திறக்கும் வரை போராட்டம் நீடிக்கும் என முழக்கமிட்டனர். சிவகங்கையில் பகல் இரவாக போராடி வரும் மாணவர்கள், இளைஞர்களின் சோர்வை போக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு காட்சிகள் திரையிட்டு காண்பிக்கப்பட்டன.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் பேரணி நடத்திய முஸ்லிம்கள், மாணவர்கள், பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் ஆய்க்குளம் பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். கோவிலாச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த சுமார் 8,000 மாணவ மாணவிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.